ஹாய் காய்ஸ், இட்ஸ் வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன ஆளை காணும் வெறும் கிளவுட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஆக்சுவலாக இது என்னோட ட்ராவல் vlog. இதுக்கு முன்னாடி நான் vlogலாம் செஞ்சிருக்கேனான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக நான் செஞ்சதில்லை. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு தெரியல. இன்கேஸ் நான் ஏதாச்சும் தவறுதெல்லாம் பண்ணியிருந்தா இல்லாட்டி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல என்னை மன்னிச்சிருங்கள். கண்டிப்பாக யோசிப்பீங்க எங்கே தான் போகிறேன்னு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவே என்னோடய இன்ஸ்டாவில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் அங்கே ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்போனா நான் லாஸ்ட் இயர் போயிருந்த ஒரு ட்ராவல் vlog. அப்புறம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. இப்போ வீடியோ ஓப்பனிங்கில் உங்களுக்கு வந்துட்டு க்ளவுட்ஸாக தெரியும், அப்புறம் போக போக தெரியாது. ஏன்னா அடுத்து வேறு வீடியோ வரும். டடா! ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் என்னோடய ஃபேஸ் வந்துருச்சுல, இதுக்குன்ட்டு என்னோடய ஃபேஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பிளேசஸ் பார்ப்போம், நிறைய பீப்புள் பார்ப்போம், நிறையா திங்ஸ் நம்ம டிஸ்கவர் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் டிஸ்கவர் பண்ணுவீங்க. இதுதான் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இப்போ இந்த வீடியோவில் நான் எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட், சாங்கி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் யோசிப்பீங்க நான் கேமரா ஒழுங்காகவே பிடிக்கலன்னு. ஸோ பேசிக்லி நான் கொஞ்சம் ஷை டைப்பு. ஸோ சீன்ஸ் அப்போ வேறு கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக வேறு இருந்துச்சா, பதட்டமாக ஆகிவிட்டனால இப்படி ஆகிவிட்டது, மன்னித்திருங்கள். கண்டிப்பாக இன்னொரு விஷயமும் யோசிச்சிருப்பீங்க, இந்த வீடியோவில் ரொம்ப நேரமாக நான் தனியாக பேசிட்டு வரேன்னு, என்ன தான் பேசுகிறேன்னு. ஆக்சுவலாக நான் மைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன், 1க்கு 2 மைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். யூஸ் பண்ணேனான்னு கேட்டாக்கா யூஸ் பண்ணலை, அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செக்இன் பண்ணியாச்சு, லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணியாச்சு. அப்புறம் எங்கே ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்க்கு போனோம் சாப்பிட்றதுக்கு. ஆல்மோஸ்ட் 4 hours நம்ம ஃப்ளைட் உள்ளுக்கு இருப்போம். ஸோ அதனால் எனக்கு பசிச்சிச்சுன்னா நடுவில் இறங்க முடியாது. ஸோ அப்போவே சாப்பிட்டுட்டு போகிறது தான் அந்த பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ போய் சாப்பிட்டோம். ஸோ நான் வெஜ் பிரியாணி சாப்பிட்டு என்னோடய வயிறை கொஞ்சம் கவரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எது பண்ணாலும் தனியாக பண்ணக்கூடாது, ஸோ என்னோடய சிஸ்டரையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப நேரமாக நான் தனியாக இன்ட்ரோ கொடுத்துட்டு தனியாக பேசிக்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம மைக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோமே, அந்த மைக்கு ஏன் யூஸ் பண்ணலன்னு. ஸோ ஒன்ஸ் இமிக்ரேஷனில் எல்லாமே செக் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து என்ன, போர்டிங் பண்ணணும். ஸோ டெக்னிக்லி இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஏதாச்சும் தவறுதெல்லாம் இருந்தாக்கா என்னை மன்னித்து விடுங்கள். பார்க்க கொஞ்சம் தெரிச்சு போயிருக்கோம். ஸோ நான் இப்போ ஏர்ப்ளேன் உள்ளுக்கு இருக்கேன். அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 4 hours நம்ம சிட்டிங்லே தான் வரணும். அண்ட் லக்கிலி நாங்கள் நைட் ஃப்ளைட் எடுத்தோம். ஸோ கொஞ்ச நேரம் தூங்கலாம். எனக்கு விண்டோ சீட் தான் கிடச்சிச்சு. நம்ம மேலே பறக்கும்போது எல்லா விஷயமும் ஸ்மாலாக தான் தெரியுது. எல்லா விஷயத்தையும் நம்ம கீழே தான் விட்டுட்டு வரோம். ஈவன் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே ஆல் ஐ டிட் வாஸ் என்ஜாயிங் த சீனரி. பட் இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளோட பிரச்சனையும் சரி எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால். ஸோ நம்ம எல்லாமே காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஸோ ஆல் த திங்ஸ் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணோன்னா தென் வென் வி வில் லிவ் அவர் லைஃப். அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஆமாம், நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் எங்கே போகிறேன்னு, சொல்லலை தானே? சரி, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்லாம் காத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. பாய்.